ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீவர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு கிளாஸ்ல கட் ஒர்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இது ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து ஜரியில வந்து நம்ம லைன் கொடுப்போம். பாருங்க, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஆப்போசிட் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஜரியில வந்து லைன் கொடுத்துட்டே வருவோம். ஒன் சைடு போட்டுட்டு வரலாம். இதே மாதிரியா பாக்ஸ்ல ஆப்போசிட்ல ஒரு லாக் வச்சுட்டு அந்த சைடு போறோம். இதே மாதிரியா பாக்ஸ் ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது லைனும் போடணும். அதுக்கு மேலேயே இது பக்கத்தாலேயே ஒட்டியே இன்னொரு லைன் வர மாதிரி பக்கத்தாலேயே போடுவோம். இதே மாதிரி பாக்ஸ் ஃபுல்லா போட்டுட்டு காட்டுறேன். இது வரைக்கும் வந்துட்டேன். இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம். டைட்டா என்ன கொண்டு 2 தடவை போட்டுக்குங்க. இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது இங்க ஸ்டார்ட் பண்ணணும். இங்க ஸ்டார்ட் பண்றது இந்த ஜரி வந்து நம்ம அப்படியே கொண்டு போகக்கூடாது. கட் பண்ணி எண்ணாட் போட்டுட்டு தான் கொண்டு போகணும். சரிங்களா? இங்கிருந்து கொண்டு போனா நம்ம கட் ஒர்க் யூஸ் பண்றப்ப நெருப்பு படுறப்ப இந்த ஒயர் வந்து கட் ஆகலாம். நரம்பு ஜரி வந்து கட் ஆயிரும். அதனால இங்க வந்து கட் பண்ணிடணும். சிசர் வச்சு கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா இங்கிருந்து எடுக்கிறீங்க ஜரிய. அப்ப அது இங்க இந்த லைன் போடணும். அப்ப ஜரிய எக்காரணத்தை கொண்டு இங்க இருந்து எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலா ஒண்ணு வெளியே இருந்து எடுங்க. ஜரிய வெளியே இருந்து ஆப்போசிட் ஒரு லாக் வச்சுட்டு சென்டர்ல ஒரு செயின் போட்டுட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சென்டர் லைனை போடணும். இங்கிருந்து ஆப்போசிட் லைன் வரைக்கும் போகலாம். எப்பயுமே 2 லைன் ஜரி போட்டுக்கணும். சிங்கிள் லைன்ல போடக்கூடாது. ஆப்போசிட் வரைக்கும் வந்தாச்சு. இங்க வந்துட்டு சென்டர்ல ஒரு செயின் போட்டுட்டு வெளியே வந்துதான் நீங்க செயினை எண்ணாட் போடணும். ஒண்ணு எண்ணாட் போடணும், அப்படி இல்லைன்னா ரிட்டன் போடுறீங்கனாலும் ரிட்டன் நடுவுல ஒரு செயின் போட்டுட்டு தான் அடுத்த இது போடணும். எக்காரணத்தை கொண்டு இது உள்ளையோட நம்ம திரும்பக்கூடாது. ஏன்னா அப்படி திரும்பினோம்னா நம்ம ஃபயர் ஒர்க் பண்றப்போ அது நரம்பு ஜரி வந்து கட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இதே மாதிரியா நீங்க ரிட்டன் கொடுத்துட்டே போங்க. இன்னொரு லைனை இன்ச்சு வரைக்கும் வந்தாச்சு. இதுக்குள்ள போயிட்டு ஒண்ணு இதுக்கு வெளியே போய் எண்ணாட் போடலாம், இல்லை இதுக்குள்ள போயிட்டு எண்ணாட் போடலாம். நம்ம வெளியவே எண்ணாட் போட்டுக்கலாம். இதுக்குள்ள இங்க வர்ற மாதிரி பஞ்ச் பண்ணிட்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம இதுக்குள்ள போற மாதிரி போயிட்டு இதுக்குள்ள போய் அடுத்த ஜரி எடுத்துட்டு வருவோம். இங்க எண்ணாட் போட்டுக்கலாம். 1க்கு 2 தடவை கட் ஒர்க்குக்கு எண்ணாட் போட்டுக்கணும். போட்டாச்சுங்களா? சேம் இதே மாதிரியும் இந்த லைன்லயும் போட்டுட்டு காட்டுறேன். இங்கிருந்து அடுத்தது அப்படியே இங்க போகக்கூடாது. ஜரியை வந்து கட் பண்ணி இங்க எண்ணாட் போட்டு தான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே இது கிராஸ்ல கொண்டாந்துடாதீங்க. இப்போ பாருங்க, 4 பக்கமுமே இங்கிருந்து இங்க கொடுத்து இங்க எண்ணாட் போட்டு ஜரியை கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுக்கு சுத்தியும் ஜிக்ஸாக் போடணும். உள்ள இன்சைடு எல்லாம் ஜிக்ஸாக் போடணும். ஜிக்ஸாக் எப்படி போடணும் உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்லி சொல்லி கொடுத்துருக்கு. வெளியே இருந்து ஜரி எடுத்துக்கிறீங்க. ஜரி எடுத்துட்டு கட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் குட்டி குட்டியாக தான் நீங்க இது கொடுக்கணும். ஜிக்ஸாக் கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பெருசு பெருசா கொடுத்துடக்கூடாது. தெரியுதுங்களா உங்களுக்கு ஜிக்ஸாக் எப்படி கொடுக்குறேன்ட்டு? அந்த இதை மேலே இங்கேயும் வி ஷேப்ல கிட்ட 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 நெருக்கமா ஜிக்ஸாக் கொடுக்கணும். ஜூம்ல காட்டுறேன் பாருங்க. பாருங்க ஜூம்ல தெரியுங்களா?
இப்படி கிட்ட 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 நெருக்கமா கொடுக்கணும். கேப் விட்டு கொடுக்க கூடாது. கட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் பிளவுஸ் யூஸ் பண்ணோம்னா எப்படியும் லைட்டாவது இந்த இதுல பட்டுரும். அப்ப இவ்வளவு நெருக்கமா கொடுத்துருந்தா மட்டும்தான் எதுவுமே ஆகாது. லைட்டால பட்டதோட போயிடும். நீங்க கொஞ்சம் எட்ட கொடுத்தீங்கன்னா இதுல பட்டு இது ஆகிறத விட இந்த செயின்ல பட்டு செயின் வந்து டேமேஜ் ஆயிரும். அதுக்குதான் வந்து ஜிக்ஸாக்கை இவ்வளவு நெருக்கமா கிட்ட கிட்ட கம்பி கட்டு மாதிரி இருக்கணும். பாக்குறதுக்கு நமக்கு ஒரு கம்பி கட்டுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். பார்த்தா ஜிக்ஸாக் மாதிரி தெரியக்கூடாது. அவ்வளோ நெருக்கமா கொடுக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வர்றப்பெல்லாம் நீங்க உள்ள விட்டு கொடுங்க. இதுக்குள்ள வச்சு இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி ஃபுல்லா கொடுக்கணும். இதே மாதிரியா இது எண்டு வரைக்கும் காட்டுறேன் பாருங்க. கீழே சரி விட்டுறாம இந்த மாதிரி உள்ள வர இழுத்து நல்லா டைட்டா, ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், லைட்டா டைட்டா இழுத்து ஜிக்ஸாக் போடுங்க. இந்த மாதிரி சுத்தியும் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, சுத்தியும் வந்து ஜிக்ஸாக் போட்டுட்டேன். இந்த இடத்துல என்னன்னு போட்டிருக்கேன். இப்ப சென்டர்ல என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப மேல இருந்து சரி வெளியே எடுத்துக்கிறேன். அங்கேயே கீழே அதுக்கு கீழே பஞ்ச் பண்ணிட்டு ஜிக்ஸாக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலையும் கீழையும் நல்லா நெருக்கமா ஜிக்ஸாக் போட்டுட்டே போகலாம். சென்டர்ல போடுறப்ப நல்லாவே நெருக்கமா போடணும். மேலையும் கீழையும் நல்லா நெருக்கமா போட்டுட்டே இருக்கேன். இப்போ இங்கிருந்து இது வரைக்கும் என் பண்ணிட்டு வெளியே என்ன போட்டுடுறேன். த்ரெட்டை கட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கிருந்து அது வரைக்கும் ஜிக்ஸாக் போட்டுடுறேன். இப்போ பாருங்க, ஒரு லைன் முடிச்சுட்டேன். இப்போ இங்கிருந்து அது எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்றது அப்படின்னு சில டவுட் வரும். இப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கிராஸ்ல லைட்டா உள்ள ஒரு பஞ்ச் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கிராஸ்ல போய் அப்படியே ஜிக்ஸாக் போட்டுடலாம். அந்த லைனுக்கு அப்படியே போயிடலாம். கிட்டையா நெருக்கமா அந்த இடத்துல அப்படியே கொடுத்துட்டே போவோம். ஏன்னா கட் ஒர்க் பண்றப்போ சென்ட்ரல் லைன் தான் நமக்கு இதா இருக்கும். எண்டு வரைக்கும் இதே மாதிரி போட்டுடலாம். கட் ஒர்க்கு டைப் 1 எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஊதுபத்தி எடுத்திருக்கேன். இந்த எட்ஜில் மட்டும் ஊதுபத்தி வந்து ஃபயர் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். அதை பாருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அடியில வந்து ஒரு கிளாத் வச்சுக்கணும். ஏதாவது ஒரு கிளாத் கையில வச்சுக்கணும் இப்படி. ஏன்னா நம்ம ஓட்ட போட போட இப்படி கங்க தள்ளி விடுறதுக்கு வேணும். பாருங்க, இப்போ சென்ட்ரல் இருந்து ஆரம்பிங்க. சென்டர் எப்படி பண்றீங்க, ஹோல்ஸ் விழுவும். இப்படி ஊதி ஊதி அடியில வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்க தொடச்சுக்கணும். அப்படி விட்டீங்கன்னா அது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிரும். பாருங்க, அப்படியே சைடு சைடு ஊதுபத்தி ஊதி விட்டுட்டே இப்படி ஓட்ட போட்டுட்டே போகணும். நீங்க இதே மாதிரியா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். இடையில இது வந்து கீழே கிளாத்தை வச்சு இது பண்ணிக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்மளால தடுக்க முடியாது. அதுக்காகத்தான் அடிக்கடி இந்த ஊதுபத்தி அணைஞ்சிரும். நீங்க அப்படி ஊதி விட்டீங்கன்னா அது அணையாது. நீங்க பாருங்க, இப்படி அடிக்கடி இதில் தொடச்சி விட்டுக்குங்க. இல்லைன்னா வந்து எட்ஜஸ் வரைக்கும் டக்குன்னு நெருப்பு போயிடும். இது பண்ணிட்டே இப்படியே வந்துடலாம். ஊதி விட்டீங்கன்னா அந்த இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு அப்படியே போகும். இந்த கிளாத்துங்கிறதுனால இது இவ்வளவு இது கஷ்டமா இருக்கு கட் பண்றதுக்கு. பட் நம்ம சில்க் காட்டன் யூஸ் பண்றப்போ சீக்கிரமா உருகிரும், நமக்கு கட் ஒர்க் ஆயிரும். அப்போ ரொம்ப கவனமா கட் பண்ணணும். இது பாப்லிங் கிளாத்துங்கிறனால இவ்வளவு மெதுவா கட் பண்ணிட்டு இருக்கிறோம். எட்ஜஸ் வரைக்கும் நம்ம நெருப்பு கொண்டு போறோம். ஆனா நம்ம சில்க் காட்டன்ல அப்படி எட்ஜஸ் வரைக்கும் நெருப்பு கொண்டு போக முடியாது. இது லைட்டா கிட்ட காட்டினாவே போதும். இப்படி வச்சு 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 அடிக்கடி வந்து ஊதுபத்தி அணைஞ்சிரும். நீங்க ஒவ்வொரு தடவையும் மேட்ச் பாக்ஸ் வச்சு இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க லைட்டரோ இல்ல மெழுகுவத்திலையோ பற்ற வச்சுட்டு அப்போ நீங்க இது வந்து ஆன் பண்ணி நீங்க மெழுகுவத்தி காட்டி காட்டி அப்புறம் வந்து ஃபயர் ஒர்க் பண்ணிக்கலாம்.
இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தான் லைட்டாக பண்ணணும். ஸோ கொசுவத்தி சுருள் எல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளால ஸ்பீடாக அந்த அளவு இது பண்ண முடியாது, அவங்க ட்ரெயின் ஆனவங்க. அதனால நீங்கள் மெதுவாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க மெதுவாக தான் இந்த ஒர்க் பண்ணணும். எக்காந்த கூட இந்த ஜரி லைன் வந்து கட் ஆகக்கூடாது. லைட்டாக இப்படி கொடுத்து கொடுத்து அந்த எட்ஜஸ் எல்லாம் சரி பண்ணிக்கணும். கிட்ட இது வந்து நமக்கு பாப்லிங் கிளாத்னால இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதே சில்க் காட்டனா இருந்தால் சீக்கிரம் அந்த இடம்லாம் உருகி வந்துடும் சைடு. இது நம்ம ஜரிக்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. லைட்டாக இப்படி காட்டினோம்னாவே போதும். நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்போ இதை வந்து இப்படி ஃபுன்னு ஊதுனீங்கன்னா நம்மளோட அந்த வர கீழே உள்ள ஒரு சாம்பல்லாம் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக பரவிடும். நீங்கள் இப்படி அதில் காட்டிக்கிட்டு பண்ணக்கூடாது. இப்படி வெளியே தள்ளி வச்சு தான் ஊதணும். இப்படி லைட்டாக அமுத்திட்டு டக்குன்னு நம்ம நீங்கள் வரைக்கும் போயிடுச்சு பார்த்தீங்களா, பார்த்து மெதுவாக தான் பண்ணணும். இப்படி ஊதி 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 மெதுவாக கட் பண்ணுங்க. ஊதுபத்தி அடிக்கடி அணைஞ்சிரும். நம்ம ஏன்னா இதில் கொண்டு போய் நம்ம வைக்கிறதுனால ஊதுபத்தி அணையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதே மாதிரியா கொடுத்துட்டே வரலாம். எட்ஜஸ் வர்றப்போ லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா போதும். எட்ஜஸ் வந்து மூவ் ஆயிரும். அந்த இடம் அப்படியே எடுத்துட்டு வந்துடும். லைட்டாக ஜரியில் படாமல் அளவு மாப்பில் வைங்க. இப்படி ஊது விட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா அதெல்லாம் இதாயிரும். இப்போ புரியுதுங்களா ஏன் உள்ள நாட் போடக்கூடாது, வெளியே தான் நாட்டு கொடுக்கணும்னு சொன்னிட்டு அப்படியே நமக்கு இந்த ஃபயர் ஒர்க் பண்ணுறப்போ இதாயிரும். இந்த எட்ஜஸாக இருக்கிறத லைட்டாக அப்படி வச்சிங்கன்னா போயிடும். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப எட்ஜஸ் வரைக்கும் போக வேண்டாம், ஜரி கட் ஆயிரும். அவ்வளோதாங்க, ஒரு பாக்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்படி நூல் மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அப்படி காட்டினீங்கன்னா அது போயிடும். அவ்வளோதாங்க, ஒரு பாக்ஸ் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியா மற்ற 3 பாக்ஸையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, நீட்டாக வந்து கட் ஒர்க் பண்ணியாச்சு. இதே மாதிரியா நீங்களும் நீட்டாக கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப எட்ஜஸ் வரைக்கும் போக வேண்டாம், ஓரளவு நீட்டாக வந்தால் ஓகே. இந்த சைடு 2 சைடும் வர்றப்ப தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா இந்த சைடு வர்றப்பெல்லாம் இங்கேயும் நீ நெருப்பு ஃபயர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப இந்த எட்ஜ் வரைக்கும் வராமல் இங்கேயே இந்த இடத்துலையே நீ ஃபயர் ஒர்க் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல எல்லாம் ஊதுறதுலையே அந்த நெருப்பு போய் இந்த இடத்துல அணைஞ்சிரும். அதை கையில் பண்ணிங்கன்னா சரியாயிரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சிலர் வந்து கட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி அடியில் வந்து கிளாத் ஏதாவது வைப்பாங்க. இப்போ பாருங்க வச்சு காட்டுறேன். பேக் சைடு வந்து க்ளூ போட்டு இந்த கிளாத்தை வந்து இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க அடியில். இப்போ இந்த அளவு இருக்குது அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெரிய கிளாத்தா எடுத்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறப்ப இப்போ அடியில் வந்து ஒட்டிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒட்ட போகிறோம். வருங்க, பேக் சைடு போயிட்டு காட்டுறேன். பாருங்க, பேக் சைடு திருப்பிக்கிட்டேன். பேக் சைடு சுற்றி வந்து க்ளூ கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த க்ளூ மேலே இப்போ இந்த கிளாத்தை வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டு ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி வச்சு இப்படி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா சரி, அவ்வளோதான். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு கலர் கிளாத் என்ன கலர் கொடுக்கணுமோ ப்ளவுஸ் கடியில் அதை இப்படி கொடுத்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். போட்டு அமுத்திட்டு அப்படி பண்ணிங்கன்னா க்ளூ வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா இந்த இடத்துல சுருக்கு வராமல் இருந்தால் சரி, நம்ம எதிர்பார்க்குற இடத்துல சுருக்கு வராமல் இப்படி நீட்டாக இப்படி ஒட்டி விட்டு அமுத்தி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு 5 மினிட்ஸ் அது வந்து ட்ரை ஆயிரும். ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, மேலே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீட்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அடியில் ஒட்டினதுக்கப்புறம் இதுதாங்க கட் ஒர்க்கில் டைப் 1 இப்படி தான் பண்ணுவாங்க. இன்னும் டைப் 2 டைப் 3 2 டைப் இருக்குதுலையே. நம்ம டைப் 1 பார்த்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.